வெஜ் டம்ப்ளிங் ஹாட் கார்லிக் சாஸ் அப்படின்ற ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம் நம்ம இப்போ. அதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்த்துட்டு வருவோம். ஃபைன்லி சாப் கேரட், கேபேஜ் 250 கிராம், சாப் கார்லிக் 10 கிராம், சாப் ஜிஞ்சர் 10 கிராம், சாப் சில்லி 5 கிராம்ஸ், சாப் செலரி 10 கிராம், சாப் ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, மைதா 50 கிராம், கார்ன்ஃப்ளவர் 50 கிராம், டொமேட்டோ சாஸ் 100 ml, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வெஜ் டம்ப்ளிங் ஹாட் கார்லிக் சாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது தேவையான பொருட்களில் சொல்லியிருந்த ஃபைன்லி சாப்ட் கேரட், கேபேஜ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு, அதில் சொன்ன மாதிரி அது சீசனிங் சொல்லியிருந்தேன். சால்ட்டு, பெப்பரு, கார்ன்ஃப்ளவர், மைதா அது போட்டிங்கன்னா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வரும். அதை நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம ஆயிலில் பொரித்து அந்த உருண்டைகளை ஃபஸ்ட்டு தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹாட் கார்லிக் சாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த உருண்டைகளை தயார் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஹாட் கார்லிக் சாஸை நம்ம ரெடி பண்ணணும். ஹாட் கார்லிக் சாஸ் வந்து நம்ம மெயின் பேஸ் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ், அதை வச்சு பண்ண போகிறோம். அதில் வந்து ஃபைன்லி சாப்டு கார்லிக், செலரி, நம்ம சால்ட்டு, பெப்பர், சீசனிங்ஸ் போட்டு சாஸ் ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த உருண்டைகள் எடுத்து அந்த சாஸில் போட்டு டாஸிங்னு சொல்லுவார். இந்த சாஸும் அந்த சின்ன சின்ன வெஜிடபிள் டம்ப்ளிங்ஸும் மிக்ஸ் பண்ணி வரா மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் கார்னிஷ் பண்ணி டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு பரிமாறலாம். இப்போ வாங்க நம்ம வெஜ் டம்ப்ளிங் அதுக்கு தேவையான இந்த டம்ப்ளிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஒரு போல் எடுத்துக்கோங்க. ஃபைன்லி சாப்ட் கேரட், கேபேஜ் சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் போலில் தனியாக போட்டுங்க. கொஞ்சம் ஃபைன்லி சாப்ட் கார்லிக், ஜிஞ்சர், கிரீன் சில்லி இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, பெப்பர் பவுடர், மைதா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் இது போட்டு மாதிரி வந்துடும். இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா மாய்ஸ்சர் கிடைக்கும், அது திக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக ஊற்றிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு திக்காக வரும். இதை வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக சொன்ன மாதிரி உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது உருண்டைகள் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மிதமான சூடில் இருக்கிற எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறோம். ஸ்லோ ஃபயரில் பண்ணோம். அதை நீங்கள் ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னா மேலே மட்டும் உங்களுக்கு கலர் வந்துடும், உள்ளே வந்து வெஜிடபிள்ஸு இந்த மைதா இதெல்லாம் வந்து குக் ஆகாமல் இருக்கும். அதனால் ஸ்லோ ஃபயரில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், இப்போ உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெயில் பொரிச்சு எடுப்போம். மிதமான சூடில் இருக்கணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உள்ளே நல்லா வேகணும். ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணால் தான் உள்ளே வந்து அந்த கேரட்டு, கேபேஜு, இந்த நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் மைதா எல்லாமே குக் ஆகி வரும். டம்ப்ளிங் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்த்தீங்க. இது வந்து ரொம்ப நேரம் ஊரெல்லாம் வைக்கக்கூடாது. நம்ம போட்ட மசாலா எண்ணெய் போட்டதுக்கப்புறம் உடனே எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா தண்ணி விட்டுரும். ஏன்னா கேபேஜில் வந்து தண்ணி இருக்கும், நம்ம உப்பு போட்டிருக்கோம். தண்ணி விட்டு வெளியே வந்து ரொம்ப மிக்சர் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். இப்போ டம்ப்ளிங் ஸ்லோ ஃபயரில் பொரிச்சு எடுத்தோம். இது மாதிரி நல்லா பொன்னிறமாக வரும். இந்த மாதிரி பிளேட்டில் தனியாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஹாட் கார்லிக் சாஸ் ரெடி பண்ணுறதை பார்ப்போம். இப்போ ஹாட் கார்லிக் சாஸ் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் சாப்ட் கார்லிக் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தேவையான பொருட்களில். அது கார்லிக் கொஞ்சம், இது ஹாட் கார்லிக் சாஸ் அப்படின்னா கொஞ்சம் கார்லிக் கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. கார்லிக் நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். ஜிஞ்சர் வதங்கி வந்துடுச்சு, ஃப்ளேவர் நல்லா வருது. இதுக்கப்புறம் கார்லிக் ஃப்ளேவராக வந்துடுச்சு. இம்மிடியேட்டாக டொமேட்டோ சாஸ் சொல்லியிருந்தேன். டொமேட்டோ சாஸ் போட்டு இந்த கார்லிக்கில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு போட்டுக்குங்க. இந்த டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சில்லி பேஸ்ட், உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. சில்லி பேஸ்ட் இந்த சாஸில் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி போட்டுக்கோங்க.
டொமேட்டோ சாஸ் நல்லா திக்காகி வரும். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சாஸ் ஹாட் கார்லிக் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹாட் கார்லிக் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருந்த டம்ப்ளிங்ஸை போடுறோம். போட்டு இந்த சாஸு இந்த டம்ப்ளிங்ஸ் இது மாதிரி நல்ல ஹாட் கார்லிக் சாஸ் இந்த வெஜ் டம்ப்ளிங்ஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுங்க. கடைசியாக இதோட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், வெஜ் டம்ப்ளிங்ஸ் வித் ஹாட் கார்லிக் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். வெஜ் டம்ப்ளிங்ஸ் இந்த ஹாட் கார்லிக் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை நீங்கள் இது மாதிரி அலங்கரித்த பிளேட்டில் எடுத்து தனித்தனியாக வச்சு கொடுங்க. இது ரொம்ப நல்ல ஐட்டம், அதே மாதிரி ஸ்நாக் ஐட்டம். இந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் டம்ப்ளிங்ஸ் இன் ஹாட் கார்லிக் சாஸ் ரெடியாக இருக்குது. வெஜ் ஹாட் கார்லிக் சாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த பிளேட் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்க. இந்த பிளேட்டில் வந்து சாப்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹாட் கார்லிக் அந்த டம்ப்ளிங்ஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே நல்லா கார்னிஷ் பண்ணணும்னா மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே டைமில் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். பார்த்த உடனே சாப்பிடணும் போல தோணும். அது கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு ருசித்து பாருங்கள்.